ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த ஸ்டேட் எப்படி இருக்கணுன்ற ஒரு பெருங்கனவு வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, அது ஒரு அதை தூக்கி உரமா வைங்க. அதை சொல்லும்போது தர்ம பிரபு தர்மபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களான்ற மாதிரி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? 10 பைசா போட மாட்டான்னு அந்த மாதிரிதான் வந்து இல்லையே. இது வரைக்கும் அப்படிலாம் யாருமே வந்து நலத்திட்ட உதவியோ அதெல்லாம் வந்து செஞ்ச மாதிரி நான் ஒன்றும் பார்க்கலையே. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியா இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையை ஆரம்பிக்க போற கட்சியா கூட இருக்கட்டும், இல்ல அண்ணாமலையில நடிச்சவரே திருப்பி கட்சி தொடங்கினவரா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த வேவு கிட்ட வந்து செல்லாது அப்படின்னு டிவிகே கிட்ட. ஆமா, டிவி கிட்ட வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அண்ணா ஆரம்பிச்ச கட்சிக்கு அவர் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒண்ணு. அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்க கட்சியில போனா கூட ஓகே, ஆமா சரிங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒத்து போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து அண்ணாமலை படத்துல நடிச்சவர்னா தெருவுக்கு தான், ஸ்ட்ரைட்டா தெருவுக்கு தான். அதுல எதுவும் டவுட் கிடையாது. ராஜா ஆனவர் எல்லாம் பாகுபலி இல்ல. அடிச்சுட்டேன், நீங்களே சொல்லுங்க. நான் படிச்சேன், படிச்சிட்டீங்க அந்த கருமத்தை நான் படிச்சேன். அதுதான். அதே மாதிரி ராஜ்யமே போனாலும் பாகுபலி ராஜா தான். நல்லா இல்ல, ஆஃப் பண்ணிருங்க. என்னங்க இவ்வளவு ஹைப் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருப்பானுங்க அதானே? ஆமா, அதுக்கு அவர் இறங்கி அந்த கார்ல இருந்து இறங்கி வர அந்த வீடியோ தானே வருவாரு. எல்லாம் பாகுபலி எப்படி இருப்பான் தெரியுமா? அதுக்கும் எங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அதுக்கும் தலைவருக்கு நீங்க பாகுபலி படம் பாத்திருக்கீங்களா இல்லையா? அவனோட நடை உடை பாவனை எல்லாம் பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்னு? அவ்வளவுதான், விடுங்க. எங்களுக்கு அந்த காஸ்டியூமும் வால் மட்டும்தான் இல்ல. ஆடரா ஏன் இல்ல? அது இருக்காது. அதுக்கு பதிலா அந்த சட்டமன்ற சட்டைய பட்டனை கிழிச்சிட்டு வந்தார்ல, அதை வச்சுக்கோங்க. அதை வச்சு, ஆமா, அதை வச்சுக்கோங்க. அந்த ஐவிரல் நாலம்பு அதானா? குருவி, திருப்பாச்சி, போக்கிரி, என்ன படம் பேரு? போக்கிரி, வேட்டைக்காரன், வேலாயுதம், துப்பாக்கி, ஜில்லா, கத்தி, புலி, சர்க்கர், பிகில், கடைசியா புடிச்சிட்டான் பிகில். நம்மள விசில்ன்றோம், பிகில் இருப்பான். கில்லி, போக்கிரி, காதலுக்கு மரியாதை, மத்ததெல்லாம், குருவி, சுறா, பூவே உனக்காகலாம் யார் எடுத்தா? அதெல்லாம் நல்ல படம் இல்லையா? அதெல்லாம் பார்க்க, அதெல்லாம் சொல்றது இல்லையா? பிகிலு வச்சிருக்கான் பாரு பேரு, பிகிலுன்னு. ஒழுங்கா எடுத்துறா, எல்லா பேரையும் சொல்லணும். ஆமா, 69 பேரையும், 69 படம். அந்த படத்தோட இயக்குனர், அந்த படத்துல விஜய் அவர்கள் நடிச்ச கதாபாத்திரத்தின் பெயர் எல்லாத்தையும் சொல்லி பேசுங்க. அப்பதான் மக்கள்கிட்ட இன்னும் நல்லா ரீச் ஆகும். தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்கல்ல. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கும் பெரிய நன்றிகள். நன்றிகள். திடீர்னு ரெட்டு புரியல. ரெட்டில் வந்திருக்கீங்க, ரெட் அண்ட் பிளாக்ல வந்திருக்கீங்களே, என்ன ஏங்க? என்ன கதைன்னு தெரியலையே. ஒரு கதையும் கிடையாது, புது கெட்டப்பா இருக்கு. ஏங்க டிஷர்ட் போட்டால் அது ஒரு புது கெட்டப்பா? டிஷர்ட் இருந்துச்சு போட்டு வந்தேன், அவ்வளவுதான். ரெட் அண்ட் பிளாக்ல வரும்போது தான் கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டியதா இருக்குது. வெளுத்து போச்சுங்க. இதை போய் வந்து ரெட் அண்ட் பிளாக்னு சொல்லிக்கிட்டு வெளுத்து தானே போச்சு. அப்புறம் என்ன, வெளுத்து போச்சு. ஆமாம். முதல்ல வந்து இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிகாலையில் வந்து உயிரிழந்தார் அப்படின்ற அந்த செய்தி வந்து தமிழ் சினிமா வட்டாரத்தில் ஒட்டுமொத்தமாகவே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி. அவர் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தார். வயது முதிர்வு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அந்த உடல்நிலை சரியில்லாத காரணம் அவருடைய மகனுடைய இறப்புக்கு பிறகு, மனோஜ் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு பெரிய அளவுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நடைப்பிணமாக தான் அவர் வந்து இறந்தாருன்ற மாதிரி தான் இருந்தார். கடைசியாக அங்கே தாய் கிழவி படம் முடிச்சுட்டு ராதிகா அவங்க போய் பார்த்தப்போ கூட ரொம்ப ஒரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு நபராக தான் இருந்தார். எப்படி நம்ம விஜயகாந்த் அவர்களை கடைசி கட்டத்தில் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி தான் இருந்தார் பாரதிராஜா ஐயா அவர்களும். அவர் வந்து இன்னைக்கு வந்து மறைந்தாருன்ற செய்தி வந்து பெரிய
துக்கமான ஒரு செய்தியாக தான் வந்து தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் இருக்கிற எல்லாருக்கும் அது வந்து ஒரு பெரிய துக்க செய்தியாக தான் வந்திருக்கும். தமிழ் சினிமாவுக்கும் பெரிய ஒரு பேரிழப்பு தான். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். வெறும் ஸ்டூடியோக்குள்ளாரையே இருந்த ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமாக இது இல்லைடா இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஆத்தங்கரையும் குளத்தங்கரையிலையும் கல்லுலையும் வட்டார மொழிகளில் பேசுகிற விஷயத்தையும் கிராமன்றதை தாண்டி வட்டார மொழியிலேயே அங்கே எப்படி இருப்பாங்களோ எப்படி பேசுவாங்களோ அவங்களையே நடிக்க வச்சு இதெல்லாம் பண்ண அந்த புதுமையானவர் யாருன்னு கேட்டால் அது பாரதி ராஜா அவர்கள் தான். அதில் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. அவரால் சினிமாவும் உயர்ந்தது. அவருக்கு கீழே நிறைய இயக்குனர்களும் வந்து வந்தாங்க. அவர்கிட்ட இருந்து வந்தவர் தான் பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன், மணிவண்ணன், மனோபாலா அப்படின்னு இந்த செயின் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே லிங்க் ஆகிட்டே போகும். இதோட பொருட்செலவு இல்லாம இருக்கிற வச்சே கொஞ்சம் அந்த பொருட்செலவுன்றதை தாண்டி கண்டென்ட் என்னன்றது இன்னைக்கும் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருடைய பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ல முதல் மரியாதையும் ஒரு முக்கியமான படமா வந்து இருக்கும். சிவாஜி அவர்கள் அவ்வளோ யதார்த்தமான நடிப்பு. சிவாஜி அவர்கள் சூப்பரா நடிப்பாருன்னு தெரியும். ஆமா, வந்து ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்க அவர் வந்து. ஆமா, அந்த இதுல அப்படி சொல்லுவாங்க. ஆமா, அது இல்லாம ரொம்ப ஷட்டிலா அவர் இது வரைக்கும் நடிச்சதுக்கும் அந்த ஜேர்னருக்கும் சம்பந்தமே அப்படி ஒரு படமா இருக்கட்டும். நிறைய படம் அலைகள் ஓய்வதிலையா இருக்கட்டும், அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும். இவர் தான் இவ்வளவுதான்ப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல சிகப்பு ரோஜாக்கள் நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சிகப்பு ரோஜாக்கள் ஒன்று எடுக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்விஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவ்வளோ எக்ஸாக்டா எடுத்து கமலை பார்த்தோன்னே ஒரு பயம் வரும், என்னமோ பண்ண போறான் இவன் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரதுக்கு அது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா அந்த படம் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ரஜினியை வச்சு படம் எடுத்திருக்காரு. பரட்டை அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து பெரிய அளவுக்கு பேசுறதா இருக்கட்டும். கொடி பறக்குதுன்னு ஒரு படம் எடுத்துக்காரு, டபுள் ஆக்ட்ல வந்து நடிச்சிருப்பாரு. ஆனா ரஜினியோட ஆக்டிங்லாம் அவருக்கு பெருசா பிடிக்காது. அவர் டைரக்டாவே சொல்லிவிடுவாரு, எனக்கு ரஜினியை பிடிக்கும், ரஜினி ஆக்டிங்லாம் பிடிக்காது அப்படின்னா டைரக்டா ரஜினியவே எதிர்த்தும் இருக்காரு. நிறைய விஷயங்கள்ல கர்நாடகா இந்த விஷயங்கள்ல எதிர்த்தும் வந்து பேசியிருக்காரு. ஆனா நல்ல நட்பு அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கு. அதே மாதிரி கமலஹாசன் அவர்களை வச்சும் வந்து படம் எடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 16 வயதினிலே யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படம். அதே மாதிரி முதல் மரியாதை படம் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படம். இது கருத்தம்மா ரொம்ப முக்கியமான படம். பெரிய அளவுக்கு எப்படி சொல்கிறது, பெரிய ஆர்டிஸ்டாக யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சாதாரண ஆர்டிஸ்டாக. ராஜாலாம் யாருன்னு அவர்லாம் ஹீரோவாக போட்டு எடுத்திருப்பாரு. ஆனால் படத்துடைய கண்டென்ட் அந்த அப்போ இருந்த ஒரு பிரச்சனை, அப்போ பொண்ணாக பிறந்துட்டாலே வந்து இந்த கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டுடுவாங்கன்ற அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து எப்படி அந்த மக்களுக்கு போய் சேரணுமோ அதுக்கேற்ற மாதிரி போய் சேர்த்த ஒரு நபர் இன்னைக்கு நம்மளோட இல்லைன்றது மிகப்பெரிய வருத்தங்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்மளும் வந்து வேண்டிக்கலாம். போயிருக்காரு. காலையில வந்து முதலமைச்சர் அவரும் போயிருக்காங்க. காலையிலே போயிட்டு முன்னாள் முதலமைச்சர் அவரும் போயிருக்காங்க. நிறைய எல்லாருமே போயிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், எல்லா வைரமுத்து அவர்களா இருக்கட்டும், இளையராஜா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்க போயிருக்காங்க. போலனா தான் தப்பாகிடும். அப்படி ஒரு நபருக்கு அரசு மரியாதை, விஜய் அவர்கள் சிஎம் அவர்கள் அரசு மரியாதைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க அந்த வேலையில அவருடைய உடல் வந்து அவருடைய சொந்த ஒரு தேனிக்கே வந்து எடுத்துட்டு போறாங்க. நாளைக்கு 3 மணிக்குள்ள அந்த உடல் வந்து தகனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவருடைய உடல் இல்லாம இருக்கலாம், ஆனா அவருடைய படைப்புகள் எப்பவுமே இங்க இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மாஸ்டர் கிளாஸா போட்டு பாடம் எடுக்கிற மாதிரி, சினிமா படிக்கணும்னு சினிமாக்காக வரணும்னு முடிவு பண்ணவங்க படம் எடுக்க வரீங்கன்னா நிறைய படம் பாருங்க, இந்த மாதிரி வந்து இந்த படத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ஒரு சிலருக்குலாம் சொல்ல வேண்டி இருக்குல்ல. நம்ம கேட்கலையே, திருந்த மாட்டேன்றாங்களே. என்ன படம் ரெக்கமெண்ட் பண்ணா விரும்மாண்டிலாம் வேற சொன்னாங்க. நம்ம விரும்மாண்டி இதெல்லாம் பார்த்துட்டாங்க. சரி, ஓகே. முதல் மரியாதை பார்த்துட்டியா? 16 வயதுல பார்க்க சொன்னா பார்த்துக்க மாட்டான். பார்த்துட்டான். அதெல்லாம் எதுவுமே பார்த்துட்டாங்க. முதல் மரியாதை பார்த்துட்டு இல்லடா, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இதெல்லாம் மட்டும்தான் அவன் பாப்பாரு. அவருக்கு வேற ஃபேன் பேஸ் கூட்டிகிட்டே இருக்குது. நீங்க வந்து ஈஸியா அடிக்கிறீங்கன்னா லிங்கேஷை தான் அடிச்சு போடுறீங்க அப்படின்னு. எதுக்கு? இன்னொரு இது என்ன வந்துச்சுன்னா, அந்த அந்த சம்பவத்தை முடிச்சிடணும். அங்கே வந்து அவங்க நிறைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக வந்து நிறைய பேர் வந்ததெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு விமர்சனம் வச்சாங்க. நேற்றுக்கு வரைக்கும் நம்ம கட்சியில் இருந்துட்டு நம்ம கொடியை இது பண்ணிட்டு நம்மளை வளர்த்து விட்டான்றது எதுவுமே இது இல்லாமல் இன்னைக்கு தாவேக்கா கொடி கட்டிட்டு நிகழ்ச்சிக்கு வரீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியெல்லாம் உறுத்தலையா அப்படின்னு சொல்லி அது ஒரு சைடு வந்து ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு போனவங்க அங்கே போயிருக்காங்க, மரியாதை செலுத்துறதுக்காக போயிருக்காங்க. அப்படின்னு யார் கேட்குறா?
அதிமுகல இருந்து பொதுவான ஆட்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இந்த கழகம் தானே உங்களுக்கு சோறு போட்டுச்சு வளர்த்து விட்டுச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கூட இத்தனை வருஷம் சோறு போட்டு வளர்த்த உங்க அப்பா உனக்கு கணக்கு தெரியலையா? தெரியல. வேற அப்புறம் முடிஞ்சிச்சு இல்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க. எனக்கு நம்ம இதுலதான் நேத்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பாத்தீங்களா? கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கமெண்ட்டை அப்பதான் பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். நம்ம எம்டி அமுச்சு விடுறாரு. சொல்லிடுவோமா? இல்ல எம்டி இல்ல எம்டி அமுச்சு விட்டாரு. என்னன்னு பார்த்தா அதே மெசேஜ். அதாவது 2 நாளா நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்கல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 5 தையல் போட்டிருக்காங்க, காலில் 20 தையல் என்னமோ சொன்னாங்க போட்டிருக்காங்க. இப்போ உங்கள் வீடியோ பார்த்துட்டேன், இப்போ கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்குன்ற வரைக்கும் ஓகே. போன வாரம் தான் விஷ் பண்ணீங்க, பர்த்டே விஷ் பண்ணீங்க. எங்க இது ஒரு குத்தமா? பர்த்டே அது ஏங்க கடைசியாக எடுத்துட்டு வந்து பர்த்டே விஷ் பண்ணீங்கன்னு போடுறீங்க? இல்லை அதுதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னாச்சு எல்லாமே ஓகே, ஆனால் போன வாரம் தான் பர்த்டே விஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுல இன்னொரு மெசேஜை கேளுங்க, அதையும் நம்மளால அமுச்சு விடுறாரு. அடுத்து யாரோ பர்த்டே விஷ் கேட்டிருக்காங்க. ஆமா, யாரோ உங்களுக்கு டைம் இருந்தா விஷ் பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்பதான் ஒரு இடத்து இது ஆயிருக்கு. திருப்பி எல்லாம் கேட்காதீங்க, சிரிக்கிறாங்க. அது வேற ஏதாவது அடிபட்டு இருந்தா உங்களுக்கு சிரிப்பு வேற இருக்கான்னு வேற கேட்டுருவாங்க டப்புன்னு. அதுக்காக இல்ல, இவரு விஷ் பண்ணார். அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அது அவங்க சன்னோட பர்த்டே, பேர் கபிலன் தமிழ்ச்செல்வன் அமைச்சிருக்காங்க. இருந்தா டைம் இருந்தா விஷ் பண்ணுங்கன்னாங்க. இப்போதாங்க விஷ் பண்ணிட்டு அவங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்களாம், அதனால நாங்கள் அதெல்லாம் விஷ் பண்ண விரும்பல. எல்லாருக்கும் பொதுவான வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள், வேற என்னங்க வாழ்த்துக்கள் இருக்கு? என்ன வாழ்த்துக்கள் இருக்கோ எல்லாமே வாழ்த்துக்கள். வந்து அடுத்தடுத்த கமெண்ட் ஏதாவது பண்ணிட போறாங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அந்த அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க சீக்கிரம் ரெக்கவரியாக வாழ்த்துக்கள். நாங்க விஷ் பண்ணதுனாலாம் இல்லைல்ல, இல்லைன்னு நினைக்கிறோம். அடுத்தது கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, மைசூருக்கு போயிட்டேன். மைசூர்ல போயிருந்தேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, லோக்கல்ல இருக்க மாட்டாப்ல, எங்கேயாவது ஓடிருப்பாப்லன்னு சொன்ன மாதிரி மைசூர்ல போய் அரஸ்டிம் மாபெரும் இப்படி சொல்றது உலகப்புகழ் யூடியூபர் திரு முக்தார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, நம்மளுமே கேட்டோம். இவரை கைது பண்றீங்க ரைட்டு, அவர் எங்கெங்க போனாருன்னு கேட்டோம். இப்பதானே தெரியுது ஏன் லேட்டா இருக்குன்னு. மைசூர் வரைக்கும் போயிருக்கீங்க, நீங்க தான் வீர தீர சூர்ராச்சே, எங்க இது வரைக்கும் போனீங்க? இது மாதிரி இந்த படம் ஒண்ணு வந்துச்சுல்ல, கார்த்தி நடிச்சிருப்பாப்புல. ஆமா, இந்த நார்த்துக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. சிங்கம்ல கூட அப்படிதான் போவாரு, நெல்லூர் வரைக்கும் போவாரா? ஆமா, அந்த மாதிரி தான் அது. சரி, வீரன் மைசூரில் போனால் காப்பாற்றப்படலாம்ன்ற நம்பிக்கையில போயிருக்காரு. பார்த்தா மைசூர்லயும் போய் வந்து தூக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் அசோக் பில்லர்ல இருப்பீங்கன்னு சொன்னீங்க. இல்லையே, அந்த சோஃபாக்கு பின்னால்தான் இருப்பாருன்னு பார்த்தேன், காணோம். இல்ல, அண்டர் கிரவுண்ட் வழியா மைசூருக்கு போயிட்டு இருக்காரு. அசோக் நகர் அந்த இதுல இறங்கி, சப்வேல இருந்து இறங்கி அங்கிருந்து மைசூருக்கு வந்து ஏறிட்டு இருக்காரு. காவல்துறை விடல. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி ஆல்ரெடி திருச்சி சூர்யா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போ அதே கம்ப்ளைண்ட்டுக்காக வந்து இவரும் வந்து இவர் வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு. அதோட டீடைல்ஸ் என்னன்றதை பார்க்கணும். பட் ஆனால் முன்ஜாமீன் கேட்டு கொடுத்து அடுத்த நாள். ஆனால் 2 வழக்கு இருக்கு இவர் மேலே. அந்த வழக்குக்கு ஒரு கேட்டிருந்திருக்கலாம், ஆனால் இன்னொரு வழக்கு ஏதோ ஒன்று போட்டு இவரை வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அதனால முக்தார் அவர்களின் கைது வந்து தேவையானதாக இருந்தது. அது வந்து நடந்துருச்சு அப்படின்றதுல பரவாயில்ல, எல்லாருக்கும் வந்து ஒரு இது இருந்துச்சு. இவங்க அலிஷா அப்துல்லா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அது நடந்துருச்சுன்னு சொல்லி நன்றி சொல்றாங்க. இன்னொருத்தங்க இருக்காங்க, நான் கூட இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், யாருமே கண்டுக்கல, நான் நீதிமன்றத்துக்கு போறேன் அப்படின்ட்டாங்க. யாரு? போலி. ஓ மேலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, உன்னதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். போலி என்ன சொல்லிட்டாங்க, நானும் கொடுத்தேன், சந்தோஷம், நீங்க அவரை கைது பண்ணதுல எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நான் கூட கொடுத்தேன், எனக்கு ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், கேவலம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட எனக்கு வந்து வரல. அதனால நான் வந்து நீதிமன்றத்தை நாடலான்னு இருக்கேன். சரி போய் நாடு அப்படின்னுட்டு இருக்காங்க. உன்னை மதிக்கலன்னு அர்த்தம். போ, நீ யாருன்னு தெரிஞ்சு போயிருச்சு, அதனாலதான் மதிக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். என்ன கோட்டச்சாமி, ஒன்றும் இல்லை, என்னது ஒன்றும் இல்லையா? இல்லை, நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால்
இவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது என்ன யூடியூப்ல பேசினாலே வந்து கைது, ஏதாவது பேசினா கைது, இல்லை வேற ஏதாவது இது சொன்னோன்னா பிளாக் அவுட் பண்றீங்க நீங்க, என்ன வந்து அப்போ உங்க ஆட்சியில வந்து இருக்கிறதெல்லாம் வச்சு பேசுனா அப்போ நாங்களும் சென்சார் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் யார் எழுப்பி விட்டா திடீர்னு? எங்க இருக்காரு அவரு? நானே முழிச்சுக்கிட்டேன். இதுக்கு மேல தூங்குனேன்னா வந்து கழகம் நம்ம கை விட்டு போயிரும் அப்படின்றதுனால இப்ப நான் கழகம் போய் வருஷம் என்னாச்சு, இன்னும் கை விட்டு போச்சு கால் விட்டு போச்சுன்னு இன்னும் 40 இருக்குது. இருக்கட்டும். அப்ப உயிர் இருக்குன்னு தானே இருக்கும். இல்லன்னா நான் சொல்லலைங்க, இருக்குங்க. நீ உங்களை யார் எழுப்பி விட்டாதான் கேட்டேன். நீங்க சேலத்துல தானே இருக்கீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஆமா, இங்கதான் வீடு குடியேறிட்டாராமே. இங்கே சென்னையிலேயே ஏதோ வீடு பார்த்து இங்கேயே அந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, காலி பண்ணிட்டாங்க. அது பக்கத்துல வேற எங்கேயோ ஒரு வீடு பார்த்து இங்கேயே குடியேறிட்டாராம். அதனால மேபி இங்கே கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் வந்து பால் ஊத்தி வளர்த்ததெல்லாம் இன்னைக்கு அவரே வந்து பல்லு பிடிச்சி பாக்குது இல்ல. அதான் கேட்க வந்த அடுத்தது, இவருக்கு ஆதரவா பேசினவர் தான் சவுக்கு சங்கர் அவர்கள். எல்லாம் அவர் அரெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் நீங்க எதுவுமே பேசாம கம்முன்னு இருந்துட்டு இப்ப மட்டும் என்னத்த வந்து பேசிட்டு இல்லங்க. அவர் அரெஸ்ட் பண்ணப்பெல்லாம் பேசினாங்க. அவரை வந்து நிறைய பேக்கப் பண்ணதே இவங்க தான். இவர் தான் வந்து அவர்தான் அதுக்கப்புறம் வந்து ஒன்னும் பேசவே இல்லை. ஏடிஎம்கேக்காக ஆதரவா எவ்வளவு பேசினார், கடைசியா வீடியோக்கெல்லாம் போட்டார்ல பேசினாருங்க. எடப்பாடி அவர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவா அரெஸ்ட் பண்ணதுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. இல்ல பேசியிருக்காரு, அதெல்லாம் ட்வீட் எல்லாம் போட்டு பேச்செல்லாம் பேசலையே. இவ்வளவு பேச்சு பேச மாட்டாருங்க. அப்ப வேறங்க. இப்ப வந்து இப்ப ஒரு கைது பண்ணிட்டாங்கன்றதுனால வந்து மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணிட்டாங்கன்றதுனால அப்படி பேசுறாரு. முக்தார் அவர்களை கைது பண்றதுனால அப்படி பேசுறாரு. இப்படி பேசாம விட்டதன் விளைவு என்னன்னு தெரியுதா? நேற்று நடந்த சம்பவம். அடிச்சிட்டாரா உங்களே திருப்பி? நீங்க எல்லாம் தலைவனா இருக்கவே தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டாரா அவங்கள? அது ட்ரோல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த தம்பி படத்துல வந்து மாதவன் திரும்பிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர் சிரிப்பான்ல, எடப்பாடி அவர்கள் முதுகுல குத்திட்டாரு. இல்ல ஜோ, நான் என்ன சொல்றேன், நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் இருக்க வேணாம், எதிராகவும் இருக்க வேணாம். நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா இவங்களாம் என்ன பண்றது, இப்படி ஒருத்தர் நமக்கு தேவை, திமுக அடிக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவனை தூக்கி நம்ம உள்ள போட்டுப்போம், நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இவன் மூலியமா வரக்கூடிய ஓட்டுலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது. மக்கள் அப்படியெல்லாம் அவங்கள பார்க்கலாம். அவங்க ஏதோ ஒன்று பேசுறாங்க பாக்குறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவங்க சொல்றாங்கன்றதுக்காக போய் அதிமுக ஓட்டு போடுற அந்த சீன்லாம் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா நீங்க 2024 அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதியா ஜெயிச்சிருந்திருக்கணும். ஜெயிக்கலையே, நீங்க சொன்னபடி எதுவுமே ஜெயிக்கல. அப்போ பாக்குறாங்க, அவ்வளவுதான். இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஆதரவா எடுத்துக்கிறது. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, நேற்று அவரே வந்து கழுவி ஊத்திட்டு போயிட்டாருன்னா, நீங்க நீ எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால சென்சார்ன்றதெல்லாம் அடுத்தது. அதிமுகவை காப்பாத்தணும்னா முதல்ல எடப்பாடி அவர்கள் நீங்க போயிருங்க, வேற யாராவது கொண்டு வாங்கன்றாரு. யங்ஸ்டரை யாராவது கொண்டு வாங்க தலைமைக்கு. அவர் அவங்க பையனை வர சொல்றாரு, வேற ஒன்றும் கிடையாது. எடப்பாடி நீங்க அவருக்கு போயிட்டு சின்ன எடப்பாடியை வர சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லாம சொல்றாருன்னு நினைக்கிறேன். முக்தார் அவர்களை கைது பண்ணதுல வந்து எதுவும் இது கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா அவர் அது மாதிரி பேசியிருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் அரசுக்கு எதிராக பேசினாருன்னு இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இவங்க அலிஷா அப்துல்லா பத்தி பேசினா அவங்களுடைய குழந்தைங்களை பத்தி பேசுனதுனால தான் அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதனால வந்து கைதுன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் அரசுக்கு எதிராக பேசினாரு, முதலமைச்சருக்கு எதிராக பேசினாருன்ற கைது எதுவும் கிடையாது. மாரிதாஸ் அவர்களை தான் கைது பண்ணியிருக்க தேவையில்லை, ஜஸ்ட் வார்ன் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றது தான் செய்தியா இருந்துச்சு. அதனால இதெல்லாம் ஒரு நியூஸா வச்சுட்டு அவங்க கூட பேசுறாரு. இதே மாதிரி தான் சவுக்கு சங்கர் வீட்டில் மனம் கலந்தப்போ அவர் வந்து பேசினாரு, அது ஓகே ரைட்டு. ஆனால் இப்போ என்ன நிலைமை இருக்குன்றத பார்க்கணும்ல, எதுக்காக கைது பண்ணுறாங்கன்றதையும் வந்து பார்க்கணும். ஆனால் இதில் மாரிதாஸ் அவர்களுடைய கைது தேவையில்லாதது, அதில் வான் பண்ணிட்டே விட்டுருந்துருக்கலான்றதான் பொதுவான. ஏன்னா அது என்னமோ அரசுக்கு எதிராக ஒரு பயங்கரமாக பேசிட்ட மாதிரியும், அதுக்காக இவங்க கோவப்பட்டு கைது பண்ணிட்டான்ற மாதிரியும் வந்து ஆகிடுச்சு. ஃப்ரீயாகவே விட்டுருந்துருக்கலாம், யாரும் சீண்டி இருக்க மாட்டாங்க. டெல்லி விஷயம் அப்புறம் வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. தமிழ்நாடு எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு பெரிய கனவே இருக்குது. உங்களுக்கா? எனக்கு இல்லை, பாய்ஸ் கார்டனில் இருப்பார்ல அவருக்கு வந்து ஒரு கனவு இருக்குது. இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டு தான் இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் இயக்கத்தை வச்சோ, எங்களோட இந்த தொண்டு நிறுவனங்களை வச்சோ, இதெல்லாம் வச்சு அந்த சமூக பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து எல்லாமே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னா அவங்களோட மனைவி சொல்லியிருக்காங்க. திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த ஸ்டேட் எப்படி இருக்கணுன்ற ஒரு பெருங்கனவு வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு, அது அதை தூக்கி உரமா வைங்க. எனக்கு அதை சொல்லும்போது தர்மபிரபு தர்மபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களான்ற மாதிரி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, 10 பைசா போட மாட்டான்னு அந்த மாதிரிதான் வந்து. இல்லையே, இது வரைக்கும் அப்படிலாம் யாருமே வந்து நலத்திட்ட உதவியோ அதெல்லாம் வந்து செஞ்ச மாதிரி நான் ஒன்றும் பார்க்கலையே. கச்சேரி தானே அந்த படம்? ஆமா, ஜீவாவும் வடிவேலும். ஆமா ஆமா.
பழைய ஓனரை புது ஓனரை பாக்குறதுக்கு பழைய ஓனரை ஜீவா கூட்டு போவா அப்படி வடிவேல. அந்த வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகும்போது ஒரு 2-3 பேர் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஏய் இவன்டா எவன்டா இவன்டா. இல்ல அது எப்படி திடீர்னு கூச்சமே இல்லாம இப்படி ஒரு வார்த்தை சொல்ல அது எங்களால பண்ண முடியும். இல்ல என்ன கனவு இருந்துச்சு உங்களுக்கு, அது முதல்ல சொல்லுங்க. அதுதான் கனவு என்னெல்லாம் சொல்ல மாட்டோம், கனவு இருந்துச்சு அவ்வளவுதான். என்ன கனவுலாம் சொல்ல மாட்டோம். அதுக்குத்தானே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு அமைப்பு. அதன் மூலியமா நாங்க வந்து இந்த நாட்டுக்கு சொல்ல வரோம். ஆமா, மக்கள் மேடை பிளஸ் வி த லீடர்ஸ் பிளஸ் லாரன்ஸ் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதைதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். எல்லாரும் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்குல வந்து போட்டியிட போறாங்க அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான டேட் வந்து 11ஆம் தேதி வந்து நான் வந்து சொல்றேன். இந்த பென்ஸ் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது, 11ஆம் தேதி சொல்றேன். இன்னைக்கு அவர் பாரதி ராஜா இறந்ததுல இருந்து 12ஆம் தேதிக்கு இப்போ மாத்திட்டு போஸ்ட்பான் பண்ணிட்டாரு. ஆனா ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து தாவேகா சார்பா போட்டி போட போறாரா, இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் சார்பா போட்டி போட போறாரா, இல்ல பிஜேபி சார்பா போட போறாரா? இங்கதான் ட்விஸ்டே, இதுதான் விஷயமே. அப்படின்னு போட்டி போடுறது உண்மைதான். அவர் போட்டி போடுறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியாதுங்க. ஆனா அவர் ஏதோ ஒரு இயக்கத்துல சேர போறாரு. அது வந்து உறுதியா வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா புதுப்பட அறிவிப்பெல்லாம் இவ்வளவு பில்டப் கொடுக்க போறது கிடையாது. அப்போ ஏதோ ஒரு பார்ட்டில அவர் ஜாயின் பண்ண போறாரு. அது டிவிக்கேவா இல்ல அண்ணாமலை அவர்களோட அந்த இயக்கத்துல போய் சேர போறாரான்றதுதான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, தலைவன் வழி தானே இருக்கும், தலைவனோட வழி தான். அதுதான் சொல்றேன். விஜய் அவர்கள் அவருக்கு நண்பன், ஆனா இவர் வந்து தலைவர். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. அதுல ஏற்கனவே ரஜினி அவர்களோட தான் இதுல இருக்க போறாரு. ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே லாரன்ஸ் அவர்கள் வந்துருவாரு, அதுல வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு பேசப்பட்டுச்சு. இப்போ இவர் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ இவரும் அறிவிக்கிறேன்றாரு. அவங்களும் வந்து ஒரு அமைப்பை வந்து தொடங்குறாங்க, பெருங்கனவு இருக்கு அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு லாபி நடந்துகிட்டு இருக்கு. இதுல லாரன்ஸ் எடுக்க போற முடிவு தான் ஹைலைட்டு. இந்த பக்கம் போனா விட்டுருவாங்க, சரி போ தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்து அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனா இந்த பக்கம் போனா குத்துதான். அதுல ட்வீட்ல தான் ஒன்று படிச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா, அண்ணா ஆரம்பிச்ச கட்சியா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலையை ஆரம்பிக்க போற கட்சியா கூட இருக்கட்டும், இல்ல அண்ணாமலையில நடிச்சவரே திருப்பி கட்சி தொடங்கினவரா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த வேவு கிட்ட வந்து செல்லாது அப்படின்னு டிவி. ஆமா, டிவி கிட்ட வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அண்ணா ஆரம்பிச்ச கட்சிக்கு அவர் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது ஒண்ணு. அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்க கட்சியில போனா கூட ஓகே, ஆமா சரிங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒத்து போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து அண்ணாமலை படத்துல நடிச்சவர்னா தெருவுக்கு தான், ஸ்ட்ரைட்டா தெருவுக்கு தான், அதுல எதுவும் டவுட் கிடையாது. ஏன்னா இந்த மூணுமே ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா கூட ஓகே, அண்ணாமலை அவர்களுக்கு வேணா ஒரு சின்ன ஒரு இது இருக்கலாம், ஒரு ஹைப் இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு மாதிரி. அது எல்லாம் ஒண்ணா சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு இருக்கு. அப்படி சேர்க்கும் போது தான், அதாவது எல்லாமே தனித்தனியா இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ அண்ணாமலை வந்துட்டாருங்க, அண்ணாமலைக்கு ஆதரவாக ரஜினி, ரஜினிக்கு ஆதரவாக ராகவா லாரன்ஸ். இங்க அப்படியே இல்லை, இங்க ஒரே ஒரு முகம் தான், இது மட்டும்தான், நான் மட்டும்தான், நான் வரேன், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இத மக்கள் வந்து அந்த விஜய் அவர்கள் இது பெரிய மாற்றம் இல்ல விஜய் கேளுங்க, நல்லா புரிஞ்சு இல்ல இங்க விஜய் அது இல்ல, நான் சொல்றது கேட்டுருங்க. இங்க விஜய் அவர்கள் வந்துட்டாருன்றதுக்காக விஜய் அவர்கள் பெரிய நடிகர்ன்றதுக்காகலாம் ஓட்டு போடல. அந்த தைரியம், தனியா வராரு, ஆமா தனியா தான் வராரு, கூட்டணி இல்ல, ஆமா கூட்டணி இல்ல, அவருக்கு எந்த இதுவும் கிடையாது, பேக்கப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருடைய உழைப்பு பிளஸ் அவருக்கு இருக்க அந்த ஸ்டார் வேல்யூ பிளஸ் அவர் சொன்ன விஷயங்கள், அவர் எடுத்து வச்ச இதுதான் எங்களுடைய கொள்கை தலைவர்கள், நான் வந்தா நல்லது பண்ணுவேன், இதுதான் விஷயம். ஆனா நீங்க இங்க யோசிச்சு பாருங்க, பல வருஷமா வரேன்னு சொல்லி இதைதான் நான் சொல்றேன், அதுதான் பல வருடங்களா ஏமாத்தி, அப்புறம் 2020 வரேன்னு சொல்லி வராம ஏமாத்தி, அத்தனை பேரோட உழைப்பு, எவ்வளவு பண விரயம், எவ்வளவு பேரு அவங்களோட, எனக்கு தெரியும் நிறைய பேரு கடன்லாம் வாங்கி இந்த கட்சிக்காக செலவு பண்ணி போஸ்டர் அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி மொத்தமா முடிஞ்சு போச்சு. உடம்பு சரியில்லை, உடம்பு வீணா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 4 படமும் நடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ இங்க ஒரு ஹைப் வந்தோன்னே மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. திராவிடம் வேண்டாம், அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வர வைக்கிறாருன்னா, நம்ம அதை விட டாப்பு, நம்ம இவரை விட டாப்ல இருந்திருக்கோம், டாப்பாவும் இருக்கோம், இப்பவும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் சூப்பர் ஸ்டாருங்க இருந்துட்டு சுப்ரீம் ஸ்டாருக்கு இங்க வேலை இல்லாம தான் போயிருக்கு. ஆமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அப்ப வந்திருந்தீங்கன்னா கூட மதிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப வரீங்கன்னா
பல்வேறு யோசனைகள் இருக்கு. நீங்க தனியா வரல, உங்களுக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு ஒருத்தர் போட்டுக்கிறீங்க, மறு வச்சுட்டு வராங்க. ஆமா, அவர் ஒருத்தர் வர்றாரு. அவர் கூட ஒருவேளை லாரன்ஸ் வர்றாருன்னு வச்சுங்க, லாரன்ஸுக்கு ஒரு வகையில நல்ல பேர் இருக்கு, இன்னொரு கெட்ட பேரும் இன்னொரு அவர் பக்கத்துல வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபி, உங்களுக்கு விஜய் அவர்கள் வந்து பிஜேபி பி டீம் சொன்னா கூட இப்ப இனிமே சொல்ல முடியாது. அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு, திருமாவளவன் கூட இருக்காரு, IUML இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியோட. அது தமிழ்நாடு பிஜேபி ஐட்டிங் இருக்குல்ல, இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, உங்க எதனா ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு. அது டெல்லியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். இல்லைங்க, அது நம்ம சரி, நம்ம அதை டெல்லின்னு எடுத்துப்போமே, டெல்லிக்காக தான் எதிராக சொல்றாங்க, நல்லா எடுத்துப்போம். இப்போ இந்த பக்கம் வந்து விஜய் அவர்களுக்கு இனிமேல் இந்த பிஜேபி பி டீம்ன்ற சொல்றதுக்கான வேலைகள் ரொம்ப கம்மியாகி போச்சு. அப்போ இவங்களுக்கு அந்த முத்திரை விழுந்துரும், இயல்பாகவே விழுந்துரும். அது ரஜினிகாந்த் அவர்கள், ஏன்னா உங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, இன்னமும் அவர் வந்தா ஓட்டு போடுவோம்னு சொல்லக்கூடிய அவருடைய காலத்து ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்களே எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. நீங்க அண்ணாமலையை முன்னாடி நிக்க வச்சு எல்லாமே பண்ணலாம், ஆனா உங்களுக்கு பிரச்சனையே பிஜேபி தான். உங்க மேல விழக்கூட பிஜேபி முத்திரை தான். இந்த பிஜேபி முத்திரை இருக்கிற வரைக்கும் உங்களால இங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிஜேபி முத்திரையே இல்லாத திமுகவையே தோக்கடிச்சிருக்காங்க. அப்பனா உங்க நிலைமையை வந்து பிஜேபி முத்திரை நல்ல ஷைனிங்கா இருக்க மேல உங்களை நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் உங்களுடைய நிலை, என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அது ஃபியூச்சர்ல இவங்க சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ல நாங்க வந்து பிஜேபிக்கு எதிரானவங்க, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. உங்களை அண்ணாமலை அவர்களை இவ்வளவு ஃப்ரீயா நீங்க போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு பிஜேபி விட்டுருக்குன்றதையே யாராலையும் நம்ப முடியல. அதை தாண்டி இப்ப ரஜினி வரப்போறாருன்னா, இப்ப ரஜினியோட கலந்து ஆலோசிப்பு அங்க இருந்திருக்கும். அப்போ ரஜினியோட ஆலோசனை இல்லாம இவங்க ஒரு அமைப்பை தொடங்க மாட்டாங்க. அப்ப ரஜினிக்கு ஒரு கனவு இருக்குன்னு இவங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இது எல்லாமே பக்கா பிளான்டு. அப்போ இங்க ஒருத்தர் வந்துட்டான், அதுக்கு ஈக்குவலா நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம், நம்மளும் வந்து அது உள்ளார ஆசை வந்துருச்சு. ஆசை வரல, அது என்ன இடிக்குது, அது என்னோட இதை வந்து சீண்டி பாக்குது. நான் 2001 வந்து தான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன். ஷூ ஷாட் வர வேண்டியதானே, வரலையே நீங்க. 2020லயும் உங்களுக்கு சான்ஸ் இருந்துச்சு, அப்பயும் என்னென்னமோ சொன்னாங்க. 2021ல உங்களை வந்து எவ்வளவு டேமேஜ் பண்ணாங்க டிஎம்கே, அப்பயும் நீங்க எதுவும் பேசல, அப்படியே சைலண்டா இல்ல நண்பரா இல்ல அப்படின்ட்டு போயிட்டீங்க. இப்ப திடீர்னு என்ன உங்களுக்கு இந்த ஆசை என்ன? திடீர்னு இப்ப தமிழக மக்கள் மேல அவ்வளோ ஒரு காதல், ஒரு பிரியம், ஒரு பெருங்கனவு அப்படின்னு நீங்க வரீங்கன்னா, அதுக்கு யாராவது ஒருத்தர் காவு கொடுத்து இப்ப நீங்க இதை யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போறேன், ஆமா உறுதியா சொல்லுவாரு. நீங்க கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, ஒரு 2026 27 28க்கு அப்புறம் பாருங்க, அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி போயிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் உள்ள வந்துருவாரு, என்னுடைய ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கே அப்படின்னுவாரு. ஆதரவு ஓகே, யார் ஓட்டு போடுவா? அதுதான் உங்களுக்கு, அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகும்ல, ஒரு 10%, ஒரு 10% எடுங்க, சும்மா ஒரு 10% அப்படின்னா உங்களுக்கு போயிடுது இல்ல. எங்க இருந்து ஒரு 10%, ஒருவேளை விஜய் பிடிக்காதவர்கள், இந்த ஆட்சி சரியில்லைங்க, நாங்களாம் இனி மாற்றத்துக்காக ஓட்டு போட்டோங்க, இல்லைங்க மாற்றங்க இல்லைங்க சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேர் அங்கே போகலாம். திமுக இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே போகலாம், ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் அங்கே வந்து போகலாம். இப்போ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை உருவாக்குறது தான் பிஜேபியோட வேலையா இருக்கு. ஸோ அதுதான் அண்ணாமலை, அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள், அதுதான் மேபி லாரன்ஸா கூட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாரன்ஸ் இந்த பக்கமா அந்த பக்கமான்றதை தெரிஞ்சிடும், ஆனா மோஸ்ட் ஆஃப் தேம் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லப்படுது. அண்ணாமலை சைடு, அண்ணாமலை பக்கம் போறதுக்கான வாய்ப்பு எல்லாருமே வந்து தாவேக்கா சைடு வந்துருவாங்க அப்படியும் இருக்கு. இப்படியும் அப்படி யோசிச்சீங்கன்னா திருச்சி கிழக்குல அவரை நிக்க வைக்கலாம். அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன், அவருக்கு வந்து விஜய் அவர்கள் நட்பு இருக்கு, அதனால அந்த பக்கம் வரலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல, அவரை வந்து ரஜினி அவர்களுடைய ரசிகர், தீவிரமான ரசிகர். ரஜினி சொன்னா அவர் என்ன வேணாலும் கேட்பாரு, அதனால அந்த பக்கம் போகும்போது அப்போ ரஜினி அவர்களும் அந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால தான் அங்க போறாருன்னு. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த அமைப்பு, அண்ணாமலை, லாரன்ஸ் எல்லாத்துக்கான கனெக்டிங் பாயிண்ட் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இங்க ஒரு வெற்றி பல பேரை வந்து தூங்க விடாம பண்ணிருக்கு. ஏன் அங்க முடியுதுன்னா ஏன் நமக்கு முடியாது அப்படின்னு பல கேள்விகளை வந்து அங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, ஓடி இருக்காங்க, உழைச்சிருக்காங்க, அவர் சுத்தி எல்லாருமே இது இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜென்சின்ற அந்த படம் இருக்கு, இளைஞர்கள் எல்லாமே அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. உங்ககிட்ட எந்த இளைஞர்களுமே நம்பிக்கை வைக்கல, அதனால உங்களால முடியாது. இளைஞர்கள்லாம் நம்பிக்கை வச்சாங்க, அது அப்போ. இப்ப அவங்க எல்லாமே தாத்தாக்கள் ஆயிட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்.
இதுல சோஷியல் மீடியா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? ஆதவர்ஜன் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி ஆமா ரஜினியவே பகச்சிக்கிட்டீங்களா? ரஜினி அந்த ஓட்டே விழாது தெரியுமா உங்களுக்கு? ட்வீட் போடுற அளவுக்கு இளமையா இருக்காங்கல்ல, அப்படி அவங்க சொல்லலைங்க, அவங்களுடைய சார்பாக நிறைய பேர் ரஜினி அவர்கள் எவ்வளவு பேர், அவர்களாம் ஜனாதிபதி ஆக வேண்டியவர், நாளைக்கே நினைச்சாரு நாளைக்கே நினைச்சா அவர் ஜனாதிபதி. ஏன் அவர் ஏன் நினைக்க மாட்டேங்கிறாரு? அவர் ஷூட்டிங்ல இருக்காரு, இல்லைன்னா அவர் நினைச்சிருவாரு. டைலாக் மறந்து போயிருன்றதுனால நினைக்காம இருக்காரு. அந்த மாதிரி அது மாதிரி அப்போ உங்களுக்கு ஜனாதிபதி அளவுக்கு பேசுறாங்கன்னா அப்போ இது சாத்தியம் தானே. அப்போ உன்னால முடியுதுன்னா நான் வரக்கூடாதா? எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லையா? எனக்கு நான் இனிமேல் டைரக்டா வர மாட்டேன், ஆனா பட் மறைமுகமா நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியா வந்து இருக்கும். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா தாய்மாம சீர் சுமந்து வாராண்டி அந்த மாதிரி தான் நடக்காது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இவருக்கு வேற ஒரு பாலமா இருக்காருல்ல. யாருக்கு? முன்னாள் முதலமைச்சருக்கும் ஒரு பாலமா இருக்காரு. ஆமா, அவர்கிட்ட வந்து ஆதரவு கேட்டு போயிருக்கலாம். நாளைக்கு வந்து தலைவரே, உங்களுக்காக போன எலெக்ஷன் நான் ஆதரவு கேட்டேன், நான் கொடுத்தேன், இந்த தடவை நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுத்து வாங்கிக்கிறது தானே. நானே குளத்தூர்ல தோத்துட்டேன்னு கொலவெறியில இருக்கேன், என்னைய வந்து சீண்டி பார்க்காதீங்க சொல்லிட்டேன். போனாங்க. அப்புறம் டெல்லி பயணம், முதல்வர் வந்து 3 நாட்கள் டெல்லி பயணம். இன்னைக்கு காலையில் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த இதுக்கு போயிட்டு அங்கிருந்து டெல்லி கிளம்பிட்டார். 3 நாள் பயணம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசு தலைவர் சோனியா காந்தி எல்லாரையுமே வந்து சந்திக்கிறார். இதில் 12ஆம் தேதி அங்கே ஏதோ ஒரு கோயிலுக்கு போக போறாருன்னு ஒரு செய்திகள் வேற வந்து அடிபடுது. நிதி ஆயோக் கூட்டம் நாளைக்கு நடக்குது, ஸோ அதுலேயும் வந்து கலந்துக்கிறார். வேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தால் இதை புறக்கணிச்சிருப்பாரு, நிதி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, நாங்கள் ஏன் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் இந்த முதலமைச்சர் எதுவும் ஒரு மாதம் கூட ஆகல, 2 தடவை போறீங்க, என்ன கதை? 10 தடவை கூட போகலாம், தப்பு கிடையாது. நமக்கு நிதி வேணும், நமக்கு தேவைகள் இருக்கு. நான் வந்து காலையில் எந்திரிச்சு அது இப்படி போய் நான் 10 தடவை போய் கெஞ்சி வாங்க கூடாதுங்க, அப்படி மிரட்டி வாங்கணுங்க. நீங்கள் எப்படி மிரட்டினீங்க, எப்படி வாங்கினீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். முதல் 2 வருஷம் ஏன் போகலை, 3ஆவது வருஷம் ஏன் போனீங்க, ஏன் போயிட்டு சேரல இங்கே உட்காந்தீங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா நியூஸும் எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து முதலமைச்சருடைய வேலை, ஒரு அரசுடைய வேலை, எந்திரிச்சோனையே காலையில் எந்திரிச்சோனையே மத்திய அரசை திட்டுறதோ, அதுதான் எங்களுடைய அரசியல் இதுன்னு சொல்லி எழுதி இதுதான் பாருங்க மத்திய அரசை எதிர்த்துட்டோம் சொல்றது கிடையாது. மத்திய அரசை எதிர்க்கணும். நமக்கு எதிராக செயல்பாடுகள் வரும்போது மத்திய அரசை எதிர்த்து நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதில் வந்து ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் நான் மத்திய அரசை வந்து எதிர்த்து நிற்பேன், எல்லா திட்டங்களுக்கும் நான் மத்திய அரசை எதிர்ப்பேன்னு சொல்கிறதுலையும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ நமக்கு நிதின்றது வராமல் போயிடும். அப்போ நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போது நிதி அவங்கள்ட்ட தான் இருக்கு, நம்ம அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கணும். கொஞ்சம் அவங்களோட அனுசரிச்சுலாம் போக வேணாம். நீங்க அமைதியா சும்மா விமர்சனம், எல்லாத்துக்கும் விமர்சனங்கள் வைக்காம நீங்க நிதியை வாங்குறதுக்கான வழிகளை பார்க்கணும். நியாயமான காரணங்களுக்கு நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது நீங்க உறுதியா எதிர்த்து பேசணும். சும்மா ஏதோ எது அது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உறுதியா இந்த விஷயத்துல தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக தான் இருக்கு, டெல்லிக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்றத உறுதியா சொல்லணும். அதே மாதிரி ஒரு அரசா இருக்கும்போது நீங்க உங்களுக்கு தேவையான நிதியை, நியாயமான நிதியை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வர வேண்டியதும் அரசுடைய கடமை தான். இதுல பிரச்சனையே என்னன்னா, நாங்க உங்களை எதிர்க்கிறோம், உங்களை எதிர்த்தாதான், அதாவது எதிர்க்கிறது வேற, இவங்களை எதிர்த்தாதான் இங்க நமக்கு அரசியல்னு ஒரு இது இருக்குல்ல, அது திமுகவுக்கு தான் இருந்துச்சு, தாவேகாவுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், நிதிகள் தேவைப்படுது, அந்த நிதியை போய் வாங்கிட்டு வரணும். 2வது அந்த நிதி ஆயோக்ல கலந்துக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை, அதை அவர் போய் கலந்துக்கிறாரு. நீங்க கலந்துக்காததையே பெருமையா பேசிட்டு இருந்தீங்க. நிதி ஆயோக்ல கலந்துக்காததான் வேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க தான் பில்டப் கொடுத்துருந்தீங்க. ஆனா 2 வருஷம் கொடுத்தவங்களால அடுத்த வருஷம் கொடுக்க முடியல, கலந்துக்க வேண்டியதாகி போச்சு. அப்போ இந்த மாதிரி ஜிமிக்ஸ் வேலையெல்லாம் இனிமே வந்து காட்ட முடியாது. அப்போ ஒரு முதலமைச்சரா அவருடைய கடமையை செய்யறதுக்கு அவர் அங்க போயிருக்காரு. 3 நாள் பயணமா போயிருக்காரு. ஏற்கனவே சொன்னீங்களா, போனார் 10 நிமிஷம் தான் பேசிட்டு வந்துட்டாரு, போனார் 2 நிமிஷம் தான் பேசிட்டு வந்துட்டாரு. இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் இனிமே இருக்காது. ஸோ 3 நாள் அங்க இருக்க போறாரு. என்னென்ன சம்பவங்கள் இருக்கு என்னெல்லாமே அங்க பேசுவாரு. அங்க கூட்டணி கட்சியான தலைவர்கள் சோனியா காந்தி இருக்காங்க, ராகுல் காந்தி இருப்பாங்க, அவங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அவருடைய அதான் அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவருக்கும் புதுசு இல்ல. ஸோ டெல்லிக்கு போனா என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற விஷயம் அவருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்றது அவங்க பார்ப்பாரு. முதல் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து போயிருக்காரு. அன்னைக்கு எப்படி சட்டமன்றத்தில் இருந்தாரோ அந்த மாதிரி தான் இருப்பாரு. என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு
ஓ நீங்களாம் முதலமைச்சரா, நானும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னெல்லாம் நிதி இருக்கோ அப்படின்றதெல்லாம் என்ன பேசணுமோ நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து சொல்லி அந்த நிதியை வாங்கிட்டு வர வேண்டியதான் ஒரு முதலமைச்சரா அவருடைய கடமை. அதை செய்யறதுக்கு அவர் போயிருக்காரு. இதில் ஃபயர் விடுறதுக்கோ இல்லை வந்து கலாய்க்கிறதுக்கோ எதுவும் கிடையாது. எங்கள் தலைவர் எப்படி தெரியுமா, அவர் போனார்னாலே தெரியுமா அப்படின்னா அவர் எங்கே போவார், என்ன பண்ணுவாங்க, குளத்தூரில் எப்படி டான்ஸ் ஆடுவாங்க, அந்த டான்ஸுக்கு எப்படி சிரிப்பாங்க, எல்லாம் கைத்தட்டி எப்படி ரசிப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நம்ம எல்லாம் ஃபயர் விட்டுருக்கோம்னு அவசியம் கிடையாது இல்லையா. அதுக்கு ஒரு இது போட்டிருந்தாங்க, நான் எடுத்து வச்சேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது சின்ன சின்னதாக பிடிக்கும். அதுக்கு என்னன்னா, ராஜா ஆனவர் எல்லாம் பாகுபலி இல்லை. அடிச்சுட்டேன், நீங்களே சொல்லுங்க, நான் படித்தேன். படிச்சுட்டீங்க அந்த கருமத்தை நான் படித்தேன். அதுதான். அதே மாதிரி ராஜ்யமே போனாலும் பாகுபலி ராஜா தான். நல்லா இல்லை, ஆஃப் பண்ணிடுங்க. என்னங்க எவ்வளவு ஹைப் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருப்பானுங்க தானே. ஆமா, அதுக்கு அவர் இறங்கி அந்த கார்ல இருந்து இறங்கி வர அந்த வீடியோ வருவாரு எல்லாம். பாகுபலி எப்படி இருப்பான் தெரியுமா? அதுக்கும் எங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அதுக்கும் தலைவருக்கு நீங்க பாகுபலி படம் பாத்திருக்கீங்களா இல்லையா? அவனோட நடை உடை பாவனை எல்லாம் பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும்னு? அவ்வளவுதான், விடுங்க. எங்களுக்கு அந்த காஸ்டியூமும் வால் மட்டும்தான் இல்ல. ஆடரா ஏன் இல்ல, அது இருக்காது. அதுக்கு பதிலா அந்த சட்டமன்ற சட்டைய பட்டனை கிழிச்சிட்டு வந்தார்ல, அதை வச்சுக்கோங்க. ஆமா, அதை வச்சுக்கோங்க. அந்த ஐ விரல் நாலம்பு அதானா, நான் விரல் எடுத்தது மறுமுனை. ஒரே விக்கெட்டு குளத்துறா. ஐயோ இல்ல, ரொம்ப நாளா இந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த பிஜேபி எதிர்ப்புன்றத இப்ப கைவிட்டுட்டாங்களா திமுகவே எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆனா திமுக கைவிடணும்ல. அதாங்க, திமுகவே எல்லாரும் கைவிட்டாங்க. அப்புறம் திமுக மட்டும் அதையே முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல அந்த இதுவா எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆச்சு. இதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இதுல காக்ரோச் பார்ட்டி கூட வந்து இது பண்றாங்க. எலெக்ஷனுக்கு அந்த 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா, இது இந்த நகல்லாம் எரிச்சாரு. கான்ஸ்டிடியூஷனோட இதெல்லாம் நகல்லாம், கான்ஸ்டிடியூஷன்ல ஏதோ தொகுதி மறுவரை இதெல்லாம் வந்து எரிச்சாரு. இப்ப தொகுதி மறுவரை வந்து மறுபடியும் பண்ண போறோம்ன்ற அந்த பேச்சுவார்த்தையும் இப்ப போயிட்டு இருக்கு. அதுதான் இப்ப இந்த தொகுதி மறுவரையும் போயிட்டு இருக்கு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்க்கு அங்க பிரச்சனை, அங்கேயே ஒரு 20 பேரை உடைச்சி சட்டமன்றத்திலே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கு அவங்களோட எம்பிக்கள் நிறைய பேர் வந்து இந்த பக்கம் பாஜகவுக்கு வரத்துக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப இவங்கள்ட்டையும் ஒரு இவ்வளவு பேர் இருக்காங்க, 20 பேர் என்னமோ வந்து 33 பேரா எவ்வளவு இருக்காங்க. அவ்வளவு பேர் வந்து திமுகவுடைய எம்பிக்களே இத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப திமுகவுடைய ஆதரவு பாஜகவுக்கும் தேவைப்படும். அதே மாதிரி இந்த இத்தனை எம்பிக்களை வச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியாது. 2029 வரைக்கும் டைம் இருக்கு. அப்போ இதெல்லாம் பெருசா ஆதரவு கொடுத்துருவாங்களா? ஆதரவுன்னு சொல்ல முடியாது. இல்ல அங்க நீங்க ஆதரவு கொடுக்கறத விட அமைதியா இருந்துட்டீங்கனாலே இது பெரிய இதுதானே. இப்ப எப்படி சட்டமன்றத்துல இது வாக்கெடுப்பு நடக்கும் போது நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லாம வெளிநடப்பு செஞ்சாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நாங்க எதிர்க்கல, நாங்க அமைதியா எந்திரிச்சு போறோம் அப்படின்னு. அதாவது காங்கிரஸை பழி வாங்குறோம்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு செயல்பாடு மாதிரி அது வந்து, அது காங்கிரஸ்க்கு எதிர்ப்பும் இல்லாம பாஜக எதிர்ப்பும் இல்லாம ஒரு மாதிரி போகும்ல. அந்த வேலையை பாக்குறாங்க. இவங்க தான் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு அதை அமுல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி அமுல்படுத்தினா அது இவங்களுக்கு தான் பெரிய டேமேஜ் ஆகும்னு வச்சுங்களேன். அது நீங்க அதையும் சேர்த்துங்க, தொகுதி மறுவரையறையும், இது தொகுதி மறுவரை ஒரே நாடு ஒரே தேர்தலையும் அதுல சேர்த்துக்குங்க. எதுல அண்ணாமலை லாரன்ஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுவும் அதுல கனெக்ட் ஆகும். ஏன்னா 2 வருஷம் தான் இருக்கு, அப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு. அதனால திமுகவுடைய பாஜக எதிர்ப்புன்றது இனிமே அந்த அவ்வளவு வீரியமாலாம் இருக்காது. அந்த நீங்க சொல்ற மாதிரி பாகுபலி மாதிரியோ கேஜிஎஃப் மாதிரி எல்லாம் இருக்காது. அப்படியே லைட்டா ஸ்மூத்தா அப்படிதான். இந்த பிரபாஸ் நடிச்ச சலார், ராஜா சாப் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, ராஜா சாப் வேணா சொல்லுங்க, பேய் கதை அதுதான் அந்த மாதிரி ஒன்றும் உருப்படாம இருக்குமே தவிர, யாரும் கண்டுக்காத மாதிரி இருக்குமே தவிர பாகுபலி மாதிரிலாம் இருக்காது. பாகுபலி 1, 2 மாதிரிலாம் இருக்காது. அது ராஜா சாப் மாதிரி தான் இருக்கும். அடுத்தது 3 சேனல் வந்து இது பண்ணியிருக்காங்க, டெலிகாஸ்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு சொன்னதுலேருந்து ஒட்டு மொத்தமாக எல்லாரும் பேரும் கொந்தளிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து அடக்குமுறை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஆட்சிக்கு எதிராக வந்து
எது பேசினாலும் நீங்க வந்து இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள்லேருந்து திமுகலேருந்து அதிமுகலேருந்து எல்லாரும் இது பண்ணிட்டாங்க. அதுக்கான விளக்கமும் ராஜ்மோகன் அவர்கள் ஒரே டூல் கிட் எல்லாத்தையும் கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் எடப்பாடியா இருக்கட்டும், காப்பி பேஸ்ட் எல்லாரும் பாத்தீங்களா முடக்கிட்டாங்க, வச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க. உண்மையாவே அப்படி நடந்திருந்தா அது தப்பு தான், அது கண்டனத்திற்குரியது தான். அதுல எதுவும் எப்பவுமே இப்பயும் சொல்றோம், நம்ம வந்து இந்த ஊடகங்கள் சரியா செயல்படுதா இல்லையான்றதை தாண்டி ஊடகத்துல இந்த மாதிரி நடக்கிறதுன்றது, நம்மளும் இந்த ஒரு ஊடகத்துறையில இருக்கோம், நம்மளும் இந்த ஒரு துறையில இருக்கிறதுனால, மீடியா இருக்கிறதுனால அதை நம்ம ஆதரிக்க முடியாது. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, ராஜ்மோகன் தெளிவா சொல்ற, இல்ல என் வீட்லயும் அதுதான் ஓடிட்டு இருக்கு, நீங்க வேணா வந்து பாருங்க, நாங்க அப்படி பண்ணல, டெக்னிக்கல் எரர் தான் இருக்கு, நாங்க அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா சன் டிவி, ஜெயா டிவி இதெல்லாம் நாங்க பண்ணியிருந்திருக்கலாமே, நாங்க அதை பண்ணாம இந்த சேனலில் போய் பண்ண போகிறோம், உங்களுக்கு எதிராக பேசினா உங்களை விமர்சனம் பண்ணால் இதெல்லாம் பண்ணீங்களா, நாங்கள் அப்படி பண்ணலைன்னு தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் நம்ம வந்து நீ அப்படி பண்ணா டெக்னிக்கல் எரர், நான் உங்கள் தலைமையிட்ட கூட பேசிட்டேன், 1 or 2 days அது கண்டிப்பாக சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துக்கும் போகல, ஒரு சில இடத்துல தான் அப்படி ஆயிருக்கு. ஒரு 12 லட்சம் செட்டா பாக்ஸில் அது வந்து காணலன்னு சொல்றதெல்லாம் வந்து பெரிய நம்பர், மற்றதுல வரல அப்படின்னு இல்லை அப்படின்றது, இல்லை அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. உண்மையாவே அது 2வது நாள் நடக்குது, அதுதான் இப்ப பஞ்சாயத்து. ஃபர்ஸ்ட் ஒன்று நடந்துச்சா, புதிய தலைமுறைக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சு, 3 நாள்ன்றாங்களே, 3 நாளா வரல அப்படின்ற மாதிரி அது தெரியல. ஆனா 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நேற்று நைட்டு தான் பெரிய பூம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அது வந்துடும், டெக்னிக்கல் எரர் தான், உண்மையாவே டெக்னிக்கல் எரர் தான், நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்கன்னு வந்து சொல்றாரு. நம்புவோம். இல்லை அது நிஜமாவே அப்படிதான் அப்படின்னா உண்மையாவே கண்டனத்திற்குரிய விஷயம் தான். அந்த மாதிரி பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. எந்த சேனலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அப்படி பண்ணக்கூடாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஆனா அவங்க பண்றதை பார்த்தா அப்படி தெரியலையேங்க. அவங்க தான் எல்லாருமே வந்து பேசுறாங்க, எல்லாரும் பண்றாங்க. அவங்க ஏன் போய் ஒரு குறிப்பிட்ட சேனலை நியூஸ் 24 இது பாலிமர் அப்படின்னு போய் எடுத்துட்டு போகணும்? அதுக்கான அவசியம் இல்லை. ஆனா அது ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. இன்னொரு பிரச்சனை இருக்கு. நேற்று நைட்டும் நண்பர் தூங்கவே இல்லை, பாவம். நானும் தாங்க, உங்களை தான் சொல்றேன். தினமும் காலையில கால் பண்றது, ஐயா நைட்டுலாம் கரண்ட் 12 மணிக்கு மெசேஜ். எனக்கு இந்த பருத்தி வீரன் கிளைமேக்ஸ் தான் வருது, வீரா அழிக்கிறதான்ற மாதிரி, வேர்க்குதுடா அப்படின்ற மாதிரி தான். அவங்க சிடிஆர் அவர்களே என்னன்னு கொஞ்சம் பாருங்க, எங்க பார்த்தாலும் கரண்ட் போகுது, இவர் தூங்க மாட்டேங்கிறாரு, லேட்டா வராரு, லீவு போட்டுருவாருன்னு பயமா இருக்கு எனக்கு. அது ஒரு பிரச்சனை. உண்மையாவே பல இடங்கள் அதே மாதிரி கரண்ட் கட் ஆகுது. அவருமே வந்து சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் தானங்க பண்றீங்க, வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, கை வேலை செய்ய மாட்டேங்குதுன்ற மாதிரி. நம்மளே நேற்றுக்கு சொன்னதுல வீடியோ நிறைய பேர் சொன்னாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே சென்னையில மட்டும்தான் இந்த பவர் கட் எல்லாமே இருக்குது, மத்த எல்லா ஊர்லயுமே நார்மலா தான். மற்ற இடங்கள்ல அது இல்ல, பெரிய அளவுக்கு இல்ல, இருக்கு பெரிய அளவுக்கு இல்ல. போனா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி வந்துருது. சென்னையிலயும் குறிப்பிட்ட சில, நீங்க நான் காலைல கூட படிச்ச பேப்பர்ல, மடிப்பாக்கம், மேடவாக்கம், குன்றத்தூர்ல ஒரு பகுதி, ஒரு சில பகுதிகள் அப்படின்னு, பெரம்பூர் அப்படி இப்படின்னு சொல்லி, பெரம்பூர்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சிருச்சு அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயம், பெரிய டாஸ்க் தான் போல. அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அது இப்போ ஏதோ சொல்லியிருக்காரு, முன்னாடி 7 பேர் என்னமோ தான் இருந்துச்சு, இப்போ ஒரு 500 பேர் சேர்ந்து ஒரு 120 குழுவா வந்து கண்காணிக்கிறதுக்காக வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவர்கள் என்னத்தையாவது பண்ணுங்க, அதெல்லாம் தூங்க மாட்டேங்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, நிறைய வீடுகளில் பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. உண்மையாகவே கரண்ட் போச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் தாங்கலாம், 1 மணி நேரம் தாங்கலாம். ஏன்னா அறிவிக்கப்பட்ட மின்வெட்டுனா நமக்கு தெரியும், ஆமாங்க இது ஓகே, இந்த டைம் போகும் வந்துடும் அப்படின்னு நம்ம எதனாலும் மேனேஜ் பண்ணிடலாம். இது மாதிரி சடனாக ஆஃப் பண்ணுறதுனால நிறைய பொருளுமே கெட்டு போகும். இப்போ நம்ம ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், அது மாதிரிலாம் இருக்குன்னா அதெல்லாமே பிரச்சனையாகும் உங்களுக்கு. அது மாதிரி சடன் கட்டு திடீர்னு சடனாக ஹை வோல்டேஜில் வரும். இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி கரண்ட் போயிட்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ வோல்டேஜ் தான். கரண்ட் போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்குமா லோ வோல்டேஜ் தான் இருக்கும், கரண்ட் வந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு லோ வோல்டேஜாக தான். எவனோ ஒருத்தன் போட்டிருந்தா, நீங்களாம் 70 வருஷமா என்ன கரண்டோடைய வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன திடீர்னு வந்து கரண்ட் இருந்து பாரு தெரியும் உனக்கு. எங்க 5 நிமிஷம் இருந்தா அப்படியே ஆரம்பிக்குது. நீங்க நடக்க முடியல, இந்த வராண்டால நடக்க முடியல, பகல்ல சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு மேலதான் நடக்க முடியுது, உட்கார முடியுதுன்ற மாதிரி இருக்கு. ஏசி இல்லைன்னா இருக்க முடியல. இதுல 70 வருஷத்துக்கு, ஏன்னா 70 வருஷம் எங்க இருக்கு, இப்ப எங்க இருக்கு, நம்ம என்ன யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓசோன் எல்லாத்தையும், இயற்கை எல்லாத்தையும் அழிச்சு விட்டு இப்போ வந்துட்டு 70 வருஷம் 80 வருஷம்னு நம்ம கிட்ட கதை விட வேண்டியது. அதனால மின்வெட்டு உண்மையாவே பெரிய பிரச்சனையா இருக்கு. அது சென்னையில தான் பெரிய பிரச்சனையா இருக்கு, மற்ற மாவட்டங்கள்ல அது மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதனால அது கூடிய விரைவில் அரும்பாடுபட்டு எப்பாடுபட்டாவது அதை வந்து சரி செஞ்சிருங்க. அதுவும் குறிப்பா மடிப்பாக்கத்துல ரொம்ப பாதிக்கப்படுறோம், நண்பர் தூங்கணும்.
இன்வெர்டர் வாங்கி கொடுப்பா அப்படின்ற போறாங்க. கம்முன்னு இருங்க. இன்வெர்டர் வாங்கி போட்டாலும் இது கரண்ட் வேணும்ல. ஆமா, சார்ஜ் ஏறதுக்கு காலையில வருது இல்ல. நான் என்ன கேக்குறேன், நீங்க அப்ப இன்வெர்டர் வாங்கிக்கங்க. இல்ல ஆஃப் பண்றது காலையில ஆஃப் பண்ணா கூட பரவாயில்லங்க, கிளம்பி வந்துருவாரு. ஆமா, நம்ம வேலைக்கு வந்துருவோம், அதுக்கப்புறம் நைட்டு தான் போகணும். நைட் ஆஃப் பண்றாங்க, அதுதாங்க என்னால முடியல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கும் கரண்ட் போச்சுன்னா இங்கேயே தங்கிடலான்னு இருக்கேன். கரண்ட் போச்சுன்னா நீங்க இங்கேயே வந்துருங்க, இங்கேயே படுத்துருங்க. பண்ண மாட்டேன், அங்க இருந்து இபி ஆபீஸ் கூட போக மாட்டேன், நேரா கிளம்பி இங்க ஆபீஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் இங்க எடுத்துட்டு வந்துருங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒண்ணு இருக்கு, இன்னும் ஒண்ணு இல்லை. நேற்றுக்கு நம்ம பேசணும், அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து இது பண்ணிட்டு தான் சொன்ன நேரத்துக்கு எல்லாருமே என்னைய வந்து திட்டாங்க, ஜோ நீ இந்த மாதிரி தப்பா பேசிட்டு இருக்க, நீ தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கன்னா. வெளியில போறதுக்குள்ள வந்து வந்துருச்சு, பேண்டு வாத்தியம்லாம் வாசிக்கிறீங்க. இதில் நம்ம வேதாரண்யக்காரர் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, பார்த்தீங்களா? அவர் ட்வீட்ல இப்போ பார்க்கறது இல்லையா? ஏதோ ஒன்று ஆள தெரியாதவன் கையில் வந்து ஆட்சியை கொடுத்தன்னா இது மாதிரி தான் அந்த சர்க்கஸ் கூடாரமாக மாறிடும் அப்படின்ற. இல்லையே, நாம் தமிழர் கட்சி கையில் ஆட்சியை கொடுக்கலையே. அவரு இல்லை, அவர் வந்து இங்கே சீமானுக்கு ஆட்சியை கொடுக்கலையே, சர்க்கஸ் கூடாரமா மாறி. அதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த இதெல்லாம் அந்த பாட்டு வாசிச்சிட்டாங்களாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நாம் தமிழர் கட்சி கையில ஆட்சியை கொடுத்திருந்தா அது ஒரு பக்கம். 6 மணி 7 மணி ஆனா சாட்டை வீடியோ போட வந்துருவாரு, இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணேன். அப்புறம் திருமாவளவன் காந்தி என்ன பண்ணிருப்பாரு, அவர் ட்வீட்டா போட்டு தள்ளி இருப்பாரு, இன்னைக்கு இங்க போனேன், இங்க இடத்துல இருந்து இங்க இருந்து நடந்தேன். இல்ல அப்பயும் இது இந்த கட்சிகள் இந்த பக்கம் போகும்போது இவர் நின்றுட்டு இருந்தாரு, அங்க 2 விஜய் போட்டோ இருந்துச்சு, அதை பார்த்தவே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அதுதான் எனக்குமே அந்த இது இருந்துச்சு, அந்த எண்ணம் இருந்துச்சு. ஒரு பாட்டு சேர்த்து போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. லாலா கட்ட சாந்தி அந்த பாட்டுக்கு நீங்க ஒரு வாசிச்சிருந்தீங்கன்னா யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கல்ல, இந்த கேள்வி வந்திருக்காதுல்ல. சேர்த்து ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு, ஆமா அந்த ஏதோ ஒரு பாட்டு வருமே, அதே மாதிரி பேண்ட்லயே வாசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும்ல, அந்த காலத்து பாட்டு ஒண்ணு, அது ஒண்ணு போட்டிருந்திருக்கலாம். ஹுக்கும் போட்டிருக்கலாமா? ஹுக்கும் வேண்டாம், அது நமக்கு செட் ஆகாது. ஹுக்கும் தான் இனிமே, அதனால அது நமக்கு அறவே செட் ஆகாது. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு நல்ல பாட்டு, இந்த பாட்டு போட்டிருந்திருக்கலாம், தம்பி படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருந்திருக்கலாம், அண்ணனோட பாட்டு என்ன வட்ட வட்ட பாறையிலே போட்டிருந்திருக்கலாம், எல்லாரும் அமைதியா இருந்திருப்பாங்க. நீங்க உங்க வசதிக்கு ஆள போறான் தமிழ சிங்கப்பெண்ணை மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாம் கடுப்பாக தானே செய்வாங்க. வட்ட வட்ட பாறையில அது அவங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க வாசிச்சு, அதனால பஞ்சாயத்து ஆயிரும். அது வந்து நான் சொல்றேன், இவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. லாலா கடை சாந்தி அரசு பாடலாம் மாத்துங்கன்னு எவன் கேட்கறான்? நான் என்ன சொல்றேன், இந்த ஆட்சியை வந்து சீக்கிரம் இது பண்ணி முடிச்சு கட்டிட்டு திமுக மீண்டும் ஆட்சி கட்டில உட்கார வச்சு லாலா கடை சாந்தி தினமும் காலையில பாட்டு ரீல்ஸ், ஃபர்ஸ்ட் ரீல்ஸே இதுதான் லாலா கடை சாந்தி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதான், அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஆமா, அப்புறம் ஏதாவது சோக நிகழ்வு அந்த மாதிரி இருந்ததுன்னா வேணாம் மச்சான் வேணாம், அந்த பாட்டுக்கு போட்டு ஆடணும், அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போடணும். இது மாதிரி ஏதாவது வச்சுட்டா சந்தோஷமா இருப்பாங்க. மக்களை வந்து சந்தோஷமா படுத்துற எந்த ஒரு விஷயமும் நல்லதுதான். ஒருவேளை அந்த மாதிரிலாம் பண்ணா தாமன் பரத்தெல்லாம் என்ன பண்ணுவாரு? அது விடுங்க, அவங்களும் பேசியிருக்காங்கல்ல, நிறைய பேசியிருந்ததை பார்த்தோம். இது ஏவா வேலு அவர்கள் பேசினதை பார்த்தீங்களா? எனக்கு செம்ம காண்டாவது ஒரு பேசுறதெல்லாம். அந்த படம் பேர்லாம் நேற்று தான் டென்ஷன் ஆன, இன்னைக்கு நீ டென்ஷன் ஆக வைக்காதீங்க. எத்தனை 69 படம் நடிச்சிருக்காரு, வெறும் 10 படத்தை சொல்றாரு. இல்லையே, 10க்கு மேலே சொல்லிட்டாரு. குருவி, திருப்பாச்சி, போக்கிரி, என்ன படம் பேரு? போக்கிரி, வேட்டைக்காரன், வேலாயுதம், துப்பாக்கி, ஜில்லா, கத்தி, புலி, சர்க்கர், பிகில், கடைசியா புடிச்சிட்டான் நாயப்பா, பிகில். படம் நம்மள விசில்ன்றோம், பிகில் எடுத்தான். கில்லி, போக்கிரி, காதலுக்கு மரியாதை, மற்றதெல்லாம் குருவி, சுறா, பூவே உனக்காகலாம் யார் எடுத்தா, அதெல்லாம் நல்ல படம் இல்லையா? அதெல்லாம் சொல்றது இல்லையா? பிகிலு வச்சிருக்கான் பாரு பேரு, பிகிலுன்னு.
ஒழுங்கா எடுத்துறா எல்லா பேரையும் சொல்லணும். ஆமா 69 பேரையும் 69 படம், அந்த படத்தோட இயக்குனர், அந்த படத்துல விஜய் அவர்கள் நடிச்ச கதாபாத்திரத்தின் பெயர் எல்லாத்தையும் சொல்லி பேசுங்க. அப்பதான் மக்கள்கிட்ட இன்னும் நல்லா ரீச் ஆகும். தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்கல்ல. போதும், அவ்வளவுதான். அப்புறம் என்ன அவரு இதெல்லாம் இருக்குதுல்ல, ஒரே ரத்தம். யாரு? ஸ்டாலின் அவர்கள் நடிச்சது பார்த்துருக்கீங்களா? இந்த ரத்தம்லாம் தெளிக்க விடுவாங்க தெரியுங்களா, ஒரே ரத்தம்னு சொல்லிட்டு படம் பேரு. அவர் ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருக்காருன்னு சீன்ஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார், அதை பார்த்துருக்கேன். அந்த நல்லா இருக்கும், அந்த டான்ஸ் நல்லா இருக்கும், அது பார்த்துருக்கேன். அவ்வளோதான், வேற எதுவும் பார்த்தது இல்லை. அவ்வளோதான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 1 2 3 தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செல்ஃப் ட்ரோல் இப்போ அவங்களே பண்ணிக்க ஆரம்பிச்சு. இனிமே இப்பெல்லாம் நமக்கெல்லாம் வேலை கிடையாது. நீங்க நானும் கடையை மூடிட்டு கிளம்ப வேண்டியதான். அவங்களே மேயர் பிரியா கூப்பிடும்போது ட்ரோல் மெட்டீரியல்னு ஏதோ சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமா, தமிழ்நாடு ட்ரோல் மெட்டீரியல் பிரியான்னு சொல்லி தான் வந்து கூப்பிடுறாங்க. அதனால நம்ம வந்து இனிமே அதை பத்தி பேச தேவையில்ல. திமுக மேடைகள்லயே அதை பத்தி அவங்க இனிமே பேச, உங்களுக்கு நீங்களே அடிச்சுக்குவீங்க. ஆமா ஆமா, அவங்களே நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நாங்க எதுக்குடான்ற மாதிரி அவங்களே எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான விஷயங்கள் வந்து. இன்னொன்னு, ஒரு திமுகவுக்கு ஏற்கனவே வந்த செய்தி தான், திமுகவில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒருத்தர் இணைய போகிறார் விரைவில் அப்படின்ற செய்திகள் ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கு. அவர்தான் தொடர்ந்து நாகப்பட்டினக்காரரு. அவர் அங்க போய் கூடிய விரைவில் இணைய போகிறாருன்ற செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தாவேகாவுக்கு ஒருத்தர் வரப்போறாருன்ற செய்தியும் ஒரு பக்கம் வந்துகிட்டு திமுக இல்ல இல்ல இல்ல, அதுல இருந்து இப்ப பஞ்சாயத்து ஆயிடும். தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் வரப்போறாரு. டிடிஎஃப் வாசன் இருக்காருல்ல, ஆமா, அது பேர் வச்சிருக்காரு இல்லையா, ஜிகே வாசன். அவருடைய கம்பெனியில இருந்து ஒருத்தர் வரப்போறாரு அப்படின்னு அங்க போயிட்டீங்களே. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுலயே போய் நின்றீங்களே. இல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, யுவராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. யுவராஜா, ஆமா, ஒருத்தர் இருக்காரு. ஆமா, யுவராஜான்னு ஒருத்தர் இருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ்ல. அவர் வந்து தாவேகாவுக்கு வரப்போகிறாருன்ற செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. பாப்போம், வரலாம். இப்ப என்னதான் பண்றது அங்க இருந்துகிட்டு எல்லாரும் பாவம். அங்க ஒண்ணு இல்லாம தான் கிடக்குது. அதிமுக எடப்பாடி அவர்கள் தாண்டி வேற யாருமே வாய்ஸே கொடுக்கறது இல்ல. அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்குது என்டிஏ கூட்டணி வந்து. வரட்டும், தொடர்ந்து நாளைக்கு என்ன செய்திகள் இருக்குன்னு பார்த்து நாளைக்கு நம்ம பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.